அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லாம் நலமா இருப்பேன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பெருநாளாண்டு அடுத்த நாள். பெருநாள் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை, இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த சனிக்கிழமை பகல் எந்த வித லஞ்சும் செய்யலை. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். ஆர்டருக்கு செய்யலை, ஆர்டருக்கு வாங்கலை. நாங்களே வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டேன். வாங்க எப்படி செய்தேன்னு பார்ப்போம், என்னென்ன செஞ்சேன்னு பார்ப்போம். இதோட வந்து ஒரு ட்ரிங்க்கும் ஒன்று செஞ்சிருந்து, அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கு வந்து பிரியாணி வந்து பொன்னி அரிசி சம்பளம் தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா கழுவி அப்படியே ஊற வச்சிடணும். இப்போ இது வந்து நாங்கள் பிரியாணி செய்கிறது ரெடி ஆச்சுல, அரிசி ஊற வச்சிடணும். பாஸ்மதி சம்பா இது வேண்டாலும் ஒன்று செஞ்சு எடுத்து கேளு. இப்போ இந்த பிரியாணி ரெசிபி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதை அப்படி பெருசாக உங்களுக்கு கிளியராக சொல்லலை. இப்போ இது சிக்கனை வந்து நல்லா மெரினேட் பண்ணி வச்சுட்டு அதோட 65 வந்து நல்லா மசாலா தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நான் நெய் சேர்க்கல, எண்ணெய் தான் சேர்த்துனேன், தேங்காய் எண்ணெய். அதை நல்லா சூடாகி வரச்சில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரச்சது. இதோட வந்து கொத்தமல்லி புதினா இலை அரைச்சிட்டு ஏன்டா இப்போ பெருநாள் டைம்லத்தால் எல்லா கடைகளிலும் இந்த புதினா கொத்தமல்லி கிடைக்கும். இப்போ அதுவும் வாங்கி வந்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் நல்லா போட்டு நல்லா இப்படி வதங்க விடணும். இதெல்லாம் நல்லா கலந்து வதங்கி வரச்சல் இதோட தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பொரி இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ தனி மிளகாய்த்தூள் சேர்த்து உங்களோட பிரியாணிக்கு எந்த வித கலரும் சேர்க்க தேவையில்லை. உங்களோட பிரியாணி நல்லா கலராக வரும். எல்லாம் சேர்த்துட்டு பொரி அப்படி நல்லா வதங்கணும். வதங்கி வர சொல்ல நாங்கள் சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துட வேண்டியது. நாங்கள் சிக்கன் பிரியாணின்னா சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மட்டன் பீஃப் அது செய்யுதுண்டா நீங்கள் மட்டன் பீஃப் எல்லாம் வேறையாக வேக வச்சு எடுத்து தான் செய்யணும். இப்போ சிக்கனையும் சேர்த்தபடி இதை கலந்துட்டு நல்லா அப்படி கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட போகிற இதை மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிடணும். இப்போ இது வந்து நல்லெண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் எல்லாம் அப்படி கலந்து விட்டுறணும். இன்னப்படி இப்போ இதோட வந்து நாங்கள் ஊற வச்சு இந்த அரிசியும் இதோட சேர்த்துக்கணும். 1க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் நாங்கள் தயிர் தக்காளி இதெல்லாம் சேர்த்துறதால நீங்கள் தண்ணி அளவுகள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறது வந்து விறகு அடுப்பில் தான். நான் இப்போ கேஸ் அடுப்பில் இதெல்லாம் தாளித்து எல்லாம் செஞ்சு எடுத்த பிறகு இதை அப்படியே விறகு அடுப்புக்கு ஏற்றுக்க போகிறேன். விறகு அடுப்பில் வச்ச பிறகு அது வந்து கணக்காக வெந்து வர டைம் அதுலேயே டம் போட்டுக்க போகிறேன். எப்படின்னு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இப்போ நான் பாருங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு இப்போ நான் இதை வந்து விறகு அடுப்பில் வச்சுக்க போகிறேன். விறகு அடுப்பில் வச்சு நல்லா நெருப்புன்னா நாங்கள் விறகு தான் போடுவோம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து இப்போ கேஸ் விலை கூட, இப்போ கரண்ட் பில்லும் விலை அதிகரிச்சுட்டு இப்போ இது நாங்கள் பழைய நிலைமைக்கு ஆளாகிட்டோம். எப்படியோ அடுத்து வந்து இதுக்கு அந்த சைட் டிஷ்ஷாக முட்டையும் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பிரியாணி வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வரச்சு இதை வந்து டம் போட வேண்டியதுதான். இதுக்கு வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு சுமார் நெய் சேர்த்துறேன். நெய் எப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பொரியலில் ஃப்ரை பண்ணின வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு உங்களுக்கு ப்ளம்ஸ் நட்ஸுகளையும் தான் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துனேன். சேர்த்த பொரிக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை இருந்துச்சு, அதையும் இதோட சேர்த்துருந்தேன். இன்றைக்கி இது பிரியாணிக்கு மேலே 2 கறி மிளகாயும் பொரிச்சு போட்டேன். அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு மேலால் இப்போ மூடி போட்ட அப்புறம் மூடி மேலே இப்படி தானல் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் டம் போட்டு எடுத்துட்டா சரி. இப்போ டம் போட்டு எடுத்தப்பறம் எடுத்து அப்படியே வெளியில் எடுத்துடணும் அடுப்பில் இருந்து, இல்லாட்டி கொஞ்சம் மடி பிடிக்க பார்க்கும். இப்போ சிக்கனையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தயிர் சம்பளுக்காக வந்து கரட்டையும் அடுத்த வெளில இருக்க பிப்பிஞ்சக்க சின்னது அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துனேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல. நான் தயிர் வந்து ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். பிரியாணின்றாலே ஒரு ரிங் தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான ரிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மின்ட் எல்லாம் இருந்துச்சு, அப்போ நான் அதை தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு தண்ணி தேவையான தண்ணி சேர்த்து இது இன்னப்படி அடித்து எடுத்துக்கணும். அடிச்செடுத்ததை நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அது வந்து ஃபில்டர் ஆகி வரும். அதில் உள்ள அந்த சின்ன சின்ன துண்டுகள்லேருந்து நல்லா வடிபட்டு வரும். இப்போ ஒரு மட்டும் ஃபில்டர் பண்ணின பிறகு திரும்பவும் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாருக்கு எடுத்து நாங்கள் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்க சில வந்து ஒரு டார்க் க்ரீன் கலரில் மாதிரி தான் வரும். இப்போ பிரியாணிக்கு மட்டுமில்லை, இப்போ வெயில் அடிக்கிற இந்த கோடை காலத்துக்கு உங்களுக்கு இந்த ட்ரிங்கை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கும் ட்ரிங்கை ரெடி பண்ணி உங்கள் பகல் டைமுக்கு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படியா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதோட ஒரு பாதி லெமன் ஜூஸும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதோட கசகசா ஊற வச்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு கூல் வாட்டர் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இதோட நான் இன்னும் கொஞ்சம் மின்ட் இலை அதோட லெமனையும் கட் பண்ணி போட்டு இதை நல்லா எப்படி கலந்துட்டுக்கணும். கலந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் பிரியாணியை பார்க்குறேன், பிரியாணி எப்படின்ட்டு. பிரியாணியும் நல்லா வந்துச்சுது. பார்க்குறதுக்கு அழகாகவும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க சொல்ல விலங்கு பிரியாணி எப்படின்ட்டு.
இதுக்கு மேலே அந்த கறி மிளகாலாம் பொரித்து நல்லா பார்க்குறதுக்கு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறி மிளகாயோட சேர்த்து இந்த பிரியாணி சாப்பிட்ற டைமில். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு உடச்சி காட்டுனேன் எப்படின்ட்டு. பிரியாணி நல்லா உதிரியாக இருந்துச்சு. அதோட வந்து அடிப்பிடிக்கவும் இல்லை. நீங்களும் கூட விறகு அடுப்பில் ஒரு முறை சரி இப்படி பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அப்படியே இருக்கும். நான் வந்து 2 நாள் சஹனுக்கு தான் போட்டு எடுத்துன்னு எல்லோரும் மொண்டா இது சாப்பிடுவோம்ட்டு. அதோட வந்து அந்த ஜூஸ் வந்து அந்த ட்ரிங்கையும் ரெடி பண்ணி எடுத்துனேன். அடுத்து வந்து எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணினது வெட்டி அதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி எடுத்துருந்தேன். அடுத்து சிக்கன் 65, அடுத்து தயிர் சாம்பார், தயிரில் கேரட் அதெல்லாம் போட்டு தயிர் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அந்த நாள் எங்களுக்கு இன்னும் இப்படி தான் போச்சு. நீங்களும் வீட்டில் பிரியாணி பெருநாளை செஞ்சா இல்லாட்டி வாங்கினாண்டு மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.